இந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த காலையிலே மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் இந்த திங்கட்கிழமையின் இந்த துவக்கத்திலே உங்கள் வாழ்விலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பேரன்பு உங்களை அணைத்துக் கொள்ளும், மறவாதீர்கள். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வீட்டையும் காப்பாற்றுகிற தேவனுடைய கரம் பிரசன்னம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை ஒரு நாளும் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அவர் சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த திங்கட்கிழமை உங்களுடைய பயணத்துல பயப்படாதீங்க, உங்க பிரயாணத்துல பயப்படாதீங்க, உங்க பிசினஸ்ல பயப்படாதீங்க, உங்க டிராவல்ல பயப்படாதீங்க, காரிய கடமைகள் உத்தரவாதங்கள் வேலைகள் செய்யக்கூடிய நிகழ்வுகள் எதிலையும் பயப்படாதீர்கள். படிக்கிற பிள்ளைகள் படிப்பு பரீட்சை கண்டு பயப்படாதீர்கள். அவருடைய துணை உங்களோடு கூடவே இருக்கின்றபடியினாலே முற்றும் ஜெயம் கொள்வீர்கள். ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு, துணிவோடு, வலிமையான உறுதியோடு இன்றைக்கு காரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்பட்டு முன்னோக்கி செல்லுங்கள். கிருபை உங்களோடு கூடவே இருப்பதாக. ஒரு குறிப்பிட்ட தேசத்திலே நடந்த ஒரு உண்மை சம்பவம், கதையல்ல, உண்மை நிகழ்வு. ஒரு அற்புதமான ஒரு விசுவாச குடும்பம், கணவன் மனைவி, அவர்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், இளம் பெண் பிள்ளைகள், நல்ல வாலிப வயது கொண்ட பெண் பிள்ளைகள், ரொம்ப அழகான பெண் பிள்ளைகள், நல்ல சௌந்தரியமுள்ள பெண் பிள்ளைகள். யோபுவின் குமாரத்திகள் 3 குமாரத்திகள் எவ்வளவு அழகான சௌந்தரியமான ஒரு குமாரத்திகளோ அதுபோல 3 குமாரத்திகள், 3 பெண் பிள்ளைகளும் ரொம்ப அழகான சௌந்தரியமுள்ள ஒரு பெண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெண் பிள்ளைகள் மேல அவங்க குடியிருக்கக்கூடிய வீதி, ஸ்ட்ரீட், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில துஷ்ட வாலிபர்கள், துஷ்ட ஆண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்பவுமே அந்த பெண் பிள்ளைகள் மேல ஒரு கண்ணு. அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு தீமை செய்யணும், தீங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருப்பார்கள். சில வாலிப ஆண்கள் அப்படியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க பாருங்க அந்த பெண் பிள்ளைகள். இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயம். ஏன் பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 3 அழகான பெண் பிள்ளைகளுடைய தகப்பனார் அந்த ஊரிலேயே செல்வாக்கு மிகுந்தவர். 2வது ரொம்ப வலிமையானவர், திடகாத்திரம் உள்ளவர், ரொம்ப அதிகார தோரணை உடையவர். அதனால அந்த துஷ்ட வாலிப ஆண்கள் அந்த தகப்பனாரை கண்டு பயப்படுவார்கள். ஆகவே அந்த பெண் பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் செய்யாதபடி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த குடும்பம் பாருங்க, நல்ல ஒரு விசுவாச குடும்பம், கர்த்தரை நம்புகிற குடும்பம், நேசிக்கிற குடும்பம், தினமும் குடும்ப ஜெபம் நடக்கக்கூடிய ஒரு வீடு, தவறாமல் ஆலயத்துக்கு செல்லுகிற ஒரு அற்புதமான விசுவாச குடும்பம், கர்த்தரை உறுதியை பற்றி கொண்ட மனதையுடைய குடும்பம். பாருங்களேன், கர்த்தரையே சார்ந்து வாழ்கிற ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். ஒரு நாள் என்ன ஆனது, தூர தேசத்துல உறவினருடைய ஒரு முக்கியமான ஒரு திருமணம். அதனால அந்த தாயும் தகப்பனும் ஊருக்கு போறாங்க. ஊருக்கு போகும்போது அந்த 3 அழகான தன்னுடைய பெண் பிள்ளைகளை பார்த்து சொல்றாங்க, டேடி மம்மி, நாங்க இருவருமே இன்னைக்கு நைட்டு நாங்க வீட்டுக்கு வர மாட்டோம். அதனால நீங்க 3 பேருமே வீட்டுக்குள்ள நல்லா லாக் பண்ணி தாப்பால்லாம் போட்டு சேஃபா பத்திரமா இருங்க. யார் கதவை தட்டினாலும், யார் குரல் கொடுத்தாலும் கதவை ஒரு நாளும் ஒருபோதும் திறக்காதீங்க. நாங்க நைட்டு வரவே மாட்டோம், மறுநாள் காலையிலுக்கு மேலதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயும் தகப்பனும் ஊருக்கு போயிட்டாங்க. இந்த செய்தி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய துஷ்ட ஆண்களுக்கு தெரிந்து விட்டது. இன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டில் அந்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பன் இருக்க மாட்டாங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம், இதுதான் சரியான வேலை, அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தீங்கு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு குறிப்பிட்ட ராத்திரி ஏறக்குறைய 12-1 மணி அது போல ஒரு நேரத்தில் அந்த துஷ்ட ஆண்கள் கூட்டமாய் சேர்ந்து அந்த பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு நெருங்கி வருகிறார்கள், அந்த பிள்ளைகளுக்கு தீங்கு செய்வதற்காக. ஆனால் அந்த பிள்ளைகளோ தன் தாய் தகப்பனார் சொன்னது போல வீட்டை நல்லா தாப்பால் போட்டு லாக் பண்ணி சாத்திட்டு வீட்டுக்குள்ளார அந்த பிள்ளைங்க நல்லா ஜோம் பண்ணி ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வீட்டை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணி அந்த பிள்ளைங்க இரவு தூங்குறதுக்கு அந்த பிள்ளைங்க போயிட்டாங்க. இப்போ அந்த துஷ்ட ஆண்கள் இரவு 12-1 மணிக்கு மேல அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு எப்படியாச்சும் அந்த வீட்டினுடைய கதவை உடைக்கணும், உடைச்சு உள்ள போகணும்னு சொல்லிட்டு ஆயுதங்களோட வராங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள நெருங்கும் போது
ஒரு பெரிய ஒரு காட்சியை பார்த்து மலைத்து பிரமித்து மிரண்டு போய் விட்டார்கள். என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டை சுற்றிலும் வெண்வஸ்திரம் தரித்து உருவின பட்டயத்தோடு இருக்கக்கூடிய பிரகாசம் உள்ள சில நபர்கள் அந்த வீட்டை சுத்தி 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 காவலுக்கு வராங்களாம். இதை அந்த துஷ்ட ஆண்கள் பார்த்து பிரமித்து மிரண்டு போய், ஐயோ யார்ப்பா இவங்க, வெண்வஸ்திரத்துல ஒரு பெரிய உருவின பட்டயத்தோடு இந்த வீட்டை சுத்தி சுத்தி வராங்களேன்னு சொல்லிட்டு மலைத்து போனவர்களாய் அந்த வீட்டை விட்டு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க பாருங்களேன். இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கும் பொழுது அந்த ராத்திரியில அந்த காவல்துறை சேர்ந்ததான போலீஸ்காரர்கள் ரோந்து வாகனத்துல போலீஸ் பட்ரோல்ல போறாங்க பாருங்களேன். அந்த வாகனத்துல போகும்போது இந்த துஷ்ட ஆண்கள் இப்படி ஓடி போவதை பார்த்துட்டு இந்த போலீஸ்காரர்கள் நின்று அந்த துஷ்ட ஆண்களை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏன் ஓடுறீங்க, எதுக்கு ஓடுறீங்க, நீங்களாம் யாரு நீங்களே அப்படின்னு விசாரணை பண்ணும்போது அப்ப அந்த துஷ்ட ஆண்கள் சொல்றாங்க, ஐயா இது மாதிரி நாங்க ஒரு குறிப்பிட்ட அந்த வீட்டுக்கு நாங்க நெருங்கணும், எங்க புத்தி தப்பான புத்தி தான், கெட்டது கெடுதி செய்யணும்னு தான் நாங்க போனோம். ஆனா நாங்க போனா அந்த வீட்டை சுற்றிலும் வெண்வஸ்திரம் தரிச்சு உருவின பட்டயத்தோட சில பேர் உலாவிட்டு இருக்காங்க, அந்த வீட்டை வேலி அடிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்கயா, நாங்க அதை பார்த்து பிரமித்து போய் நாங்க ஓடி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துஷ்டான்கள் சொன்னாங்களாம். உடனே காவல்துறை அதிகாரிகள் வாங்க வாங்க அந்த வீடை போய் பார்க்கலாம், யாருப்பா அது, நம்மளை தவிர நம்ம ஏரியால யார் அது, அதுவும் நாங்க வேற யூனிஃபார்ம்ல இருக்கோம், அதுவும் ஒயிட் ட்ரெஸ்ல யாருப்பா அது, கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் துஷ்டான்கள்லாம் வந்து பார்க்குறாங்க. யாருமே இல்லை, அங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பேச்செல்லாம் நடந்து எல்லாம் கொண்டுட்டு இருக்கும் பொழுது பொழுது விடிஞ்சு போய்விட்டது. அதன் பிறகு அந்த தாயின் தகப்பனை வந்து விட்டார்கள், விஷயத்தை சொல்லுகிறார்கள். அந்த குடும்பம் முழு நிறைவோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தருடைய தூதன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், சூழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தரை கனப்படுத்துகிற குடும்பமாய் உங்கள் குடும்பம் இருக்கட்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகள் இருக்கட்டும், நம்முடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கட்டும், தேவனுடைய மகத்துவங்களை நாம் பேசட்டும். ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. யாருமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை, ஒரு பெரிய பாதுகாவலை, ஒரு மிகப்பெரிய ஒரு தேவரகமான ஒரு அடைக்கல மகிமைகளை படைத்த தேவனே உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாருங்க. ஆகவே என் வீட்டை யார் பாதுகாத்துப்பா, என் பிள்ளைங்களை யார் பாதுகாத்துப்பா, என்னை யார் பாதுகாத்துப்பா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதே இல்லை. உங்களை காப்பாற்றுற ஆண்டவர் தூங்குறதே இல்லைங்க. ஆமா, நம்புங்க, ஆழமாய் நம்புங்கள். ஆகவே மனதின் ஆழங்களில் இருந்து தீய சக்திகளை குறித்து, துன்மார்க்க மாந்தர்களை குறித்து, ஐயோ என் குடும்பத்தை யாராச்சும் சிதைச்சிருவாங்களா, எங்களை யாராச்சும் அடிச்சிருவாங்களா, எங்களை மிரட்டிடுவாங்களா, எங்களை வதைச்சிருவாங்களா, பாதிச்சிருவாங்களா, ஐயோ எங்கள் பிள்ளைங்களை யாராச்சும் சிதைச்சிருவாங்களா, இந்த பயமே வேணாம். கர்த்தருக்கு பயப்படுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27:3 இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா சொல்றாரு, நான் காப்பாற்றுவேன், அடிக்கடிக்கு பார்த்து பார்த்து தண்ணீர் பாய்ச்சுவேன், உன் குடும்பத்திற்கு வேண்டிய வாழ்வாதாரங்களை ஆண்டவர் பாய்ச்சுவார், ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். நீங்க அவருடைய ப்ராப்பர்ட்டி. உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் கணவன், உங்கள் மனைவி, உங்கள் அப்பா அம்மா ஆண்டவருடைய சொத்துக்கள். நீங்கள் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுவது போல. யோபுவின் புஸ்தகம் 1:10 வண்ணமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. பேய் பேசுதுங்க, சத்துருக்கள் பேசுறாங்க. கர்த்தர் அந்த வீட்டை காப்பாத்தி இருக்கிறாரு. யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான அவன் குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் ஆண்டவர் வேலி அடைத்து காப்பாற்றுகிறாரா. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த காலையிலே மகிழுங்கள், மகிழ்கொள்ளுங்கள், கொண்டாட்டமாய் சந்தோஷமாய் ஆண்டவர் தந்த நல்ல நாளுக்காக, ஆண்டவர் தந்த பாதுகாப்புக்காக, ஆண்டவர் தந்த சுகத்துக்காக, ஆண்டவர் தந்த நல்ல ஜீவனுக்காக இந்த நாளிலே நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து உங்கள் காரிய கடமைகளை துவக்குங்கள். ஜெயிப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்கள் நித்திரை இன்பமாயிருக்கும். இன்னைக்கு ராத்திரி நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. நீங்க குடும்பமா சொல்வீங்க, கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லவரா இருந்தார்ல, ரொம்ப சிறப்பா நடத்தினார்ல, நம்முடைய காரிய கடமைகளை அழகா பொறுப்படுத்தி சிறப்பா மேன்மை நடத்தினார்னு சொல்லி நீங்க முழு குடும்பமாய் கர்த்தருக்கு சந்தோஷமாய் துதி செலுத்துகிற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய போகிறது. ஆகவே மகிழ்ச்சியோடு இந்த நாளிலே கர்த்தரை சேவியுங்கள். அவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கின்றதுனாலே தைரியம் கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதே இல்லை. நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய நல்வாழ்வு சிறக்க இந்த நாள் உங்களுடைய காரிய கடமைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களுக்காக நான் விசேஷமாய் ஜெபிக்க போகின்றேன். அதே நேரத்தில் இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஷாத்ராக் நவநீதன், அதுபோலவே நம்முடைய அன்பு சகோதரி சிஸ்டர் ஜெனிஃபர், அன்பு சகோதரி ஸ்டெஃபானி மரியன் மற்றும் அன்பான பிள்ளை ஐசக் எரோம் மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காணப்போகின்ற அன்பான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். அற்புதமான மிக மேன்மையான இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த 10ஆம் தேதி, இந்த திங்கட்கிழமை, இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டி நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளை, பயப்படுகிற பிள்ளைகளை சூழ தம்முடைய தூதர்களை அனுப்பி காப்பாற்றுகிறார் என்ற சத்தியத்தை நாங்கள் கேட்டோமே. அந்த நிச்சயத்தோடு தைரிய பலத்தை நீர்முடிய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென ஸ்நேக நேச பிரிய பாசமுள்ள கரத்துல உடைய அன்பான பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, கர்த்தரை காப்பாற்றுகிறார் என்ற தைரியத்தை ஆழமாய் நீர்முடிய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் நிறுத்தாமே அளவற்ற ரகத்திலே நீர்முடிய பிள்ளைகளை கனப்படுத்தி வளப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இன்றைய முடிய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இன்னைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிறீர்கள் அன்பான தெய்வம். அருமையான பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்களை, ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டி ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு ஏராளமான எல்லையற்ற மேன்மையான சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நீருமுடிய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வருஷிக்க பண்ண வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக திருநாமத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நேச ஸ்நேக பிரிய பாசமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.